எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. முதல்ல சர்வதேச சந்தைன்னு எடுத்துக்கிட்டோம்னா, அமெரிக்க சந்தை நேத்து பாசிட்டிவா தாங்க இருந்தது. நாஸ்டாக் ஒரு 264 பாயிண்ட் அப்பு, டவ் வந்து ஒரு 83 பாயிண்ட் அப்பு, S&P 500 ஒரு 35 பாயிண்ட் அப்புங்க. கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, நாங்க வந்து ட்ரேட் டீல்ஸ் நெறைய நேஷன்ஸோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம். சீக்கிரமே எங்களோட ஃபர்ஸ்ட் டீல சைன் பண்ண ஆரம்பிச்சுருவோம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அதற்கு மத்தியில ஈரான், யுஎஸ்ஏ அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது எல்லாருக்குமே தெரியுங்க. இவர் என்ன சொல்றாரு, ஈரான் கிட்ட நீங்க பிசினஸ் வச்சுக்காதீங்க. நாங்க வந்து செகண்டரி சாங்ஷன்ஸ் போடுவோம். ஈரான் கூட எந்தெந்த நேஷன்ஸ் எல்லாம் வந்து பிசினஸ் வச்சுக்கிறீங்களோ, அவங்க எல்லாம் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா கூட பிசினஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணியிருக்கிறாரு. தென் இந்த டாரிஃப் விவகாரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஆப்பிள் நிறுவனத்தினுடைய ஏர்னிங்ஸ் எல்லாம் வந்திருந்ததுங்க. நல்ல ரிசல்ட்ஸ் தான். எக்ஸ்பெக்டடோட பெட்டர் ரிசல்ட்ஸ் தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் என்ன விஷயம்னா, அடுத்த குவார்டர் அதாவது ஏப்ரல், மே, ஜூன் குவார்டர்ல இந்த காஸ்ட் அப்படின்றது $900 மில்லியன் கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க ஆப்பிள் நிறுவனத்துடைய எம்டி சிஇஓ டிம் குக் அவர்கள். இந்த டாரிஃப்னால என்னங்க, டாரிஃப் வந்து டீல் இவங்க சைன் பண்றாங்க, அது ஒரு பக்கெட்டு. டீல் சைன் பண்றாங்க அப்படின்னா 0 to 0 டீலா இருக்காதுங்க. கண்டிப்பா முற்காலங்கள்ல இல்லாத அளவுக்கு கொஞ்சமாவது டாரிஃப் இருக்கும். ஒரு பேஸ் லைன் டாரிஃப் அப்படின்னாலே அதனுடைய பாதிப்புகளே அதிகமா இருக்கும். ஆப்பிள் நிறுவனம் என்ன சொல்றாங்க, ஒண்ணு ஆப்பிளுக்கு ஒரு $900 மில்லியன் காஸ்ட் அதிகமாகும், இல்லாட்டி காஸ்ட் ஆஃப் ஐபோன் வந்து கூடும். ரெண்டுல ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பா நடந்தே ஆகணுங்க இந்த டாரிஃப் விவகாரங்கள்னால. குறிப்பா ஆப்பிள் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் ஐபோன்ஸ் வந்து நிறைய இந்தியாவில் அசம்பிள் ஆகி அமெரிக்காவுக்கு போகுதுங்க. தென் ஐபேட், மேக்கு, தென் ஆப்பிள் வாட்சஸ் இது எல்லாமே வியட்நாம்ல ரெடி பண்ணி யூஎஸ்குள்ள உள்ள போகுது. ஸோ ரெண்டு நாடுகளுக்குமே ஒரு டிசரபிள் அமௌண்ட் ஆஃப் டாரிஃப் வந்து இருக்கு. வியட்நாமுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. ஸோ அவங்க ட்ரேட் டீல் பேசினாலும் லாசஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இதோட பாதிப்புகள் அப்படின்றது நமக்கு தெரியறதுக்கு ஒரு வருஷத்துக்கு மேல ஆகும். இப்போதைக்கு அவர் ட்ரேட் டீல்லாம் சைன் பண்ணுவாரு. அதனால வரக்கூடிய பாதிப்புகளே நிறைய இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு மேலும் ஒரு 20 காசு ஸ்ட்ரென்தன் ஆயிருக்குங்க. நேத்து 84.63 இருக்குது. இன்னைக்கு 84.42 இந்திய ரூபாயா இருக்குங்க. அதே மாதிரி பிரெண்ட் க்ரூட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் விலை கொஞ்சம் குறைஞ்சிருக்குங்க. ஒரு பேரல் 62.48 யூஎஸ் டாலரா இருக்கு. அடுத்து கோல்டு எடுத்துக்கிட்டோம்னா தொடர்ந்து விலை கொஞ்சம் கொஞ்சமா குறையுதுங்க. கன்சிடர் பண்றதுக்கு நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. கோல்டு கொஞ்சம் கரெக்ட் ஆகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இப்ப அமெரிக்கா வந்து என்ன சொல்றாங்க, நிறைய நேஷன்ஸ் வந்து எங்களோட ட்ரேட் டீல்ல பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து சுமூகமா போகுது. அதனால இந்த ரெசிப்ரோக்கல் டாரிஃபோட வீரியம் அப்படின்றது கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ கோல்ட் பிரைஸ் வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கு. இந்திய சந்தைன்னு எடுத்துக்கிட்டோம்னா, நான் ரெக்கார்ட் பண்றப்ப நிஃப்டி 50 ஒரு 200 பாயிண்ட் பக்கமா ஏறி இருந்தது. பேங்க் நிஃப்டி ஒரு 500 பாயிண்ட் ஏறி இருந்ததுங்க. நான் ரொம்ப ஏர்லியாவே இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஆஃப்டர்நூனுக்கு மேல என்ன ஆகும் அப்படின்றது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும். அடுத்து இன்னைக்கு அப்டேட்ல போயிருவோங்க. ஃபர்ஸ்ட் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்னு எடுத்துக்கிட்டோம்னா, கம்பெனில வார்பர்க் பிங்கர்ஸ் ஒரு 9.9% ஸ்டேக்கை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஒரு 7,500 கோடி ரூபாய் வார்பர்க் பிங்கர்ஸ், தென் அபுதாபி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரெண்டு பேரும் இன்வெஸ்ட் பண்றாங்கன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அதுக்காக காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாட்ட அப்ரூவல் வந்து கேட்டிருக்கிறாங்க இவங்களோட ஸ்டேக்கை வந்து கூட்டுறதுக்கு. இது நல்ல செய்தி. அதை தொடர்ந்து லிங்க்டின்ல வைத்தியநாதன் அவர்கள் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாருங்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பத்தி. அதுல நிறைய பேர் அவர்கிட்ட கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, எதுக்கு இப்ப வந்து 7,500 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து அவர் பதில் எழுதியிருக்கிறாரு. எதை கோட் பண்ணி பதில் எழுதியிருக்கிறாரு அப்படின்னா, 2007 2008 ஐசிஐசிஐ பேங்க் பயங்கரமா ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபண்ட் ரைஸ் அப்படின்றது பேங்கிங் செக்டருக்கு, ஃபினான்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேவை. அதைத்தான் நம்மளும் இப்போ பண்றோம். இன்னைக்கு ஐசிஐசிஐ பேங்க் எந்த லெவல்ல இருக்காங்கன்னு நம்ம பார்த்துக்குவோம். ஸோ நம்மளும் வந்து அது மாதிரி க்ரோ ஆகும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாரு. ஸோ இது கான்ஃபிடென்ட்டான வேர்ட்ஸ், நம்மளுக்கு அதாங்க முக்கியம். ஸோ ஃபண்ட் ரைஸ் பண்றது அப்படின்றது பேங்கோட டெவலப்மெண்ட்டுக்கு, ஃபர்தர் ஃபியூச்சர் க்ரோத்துக்கு ரொம்ப தேவை. அடுத்து கிளப் மஹிந்திரால ஒரு அப்டேட்ங்க. ஃபினான்ஷியல் இயர் 25 எடுத்துக்கிட்டோம்னா ஹையஸ்ட் எவர் இன்வென்ட்ரி அடிஷன் ஃபினான்ஷியல் இயர் 25 தான் அப்படின்னு சொல்றாங்க. 520 கீஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ராங் க்ரோத். ரிசார்ட் ரெவன்யூல 8% இயர் ஆன் இயர் க்ரோ ஆயிருக்காங்க. 396 crores அவங்களோட ரெவன்யூ. மொத்தம் கெஸ்ட் வந்தவங்க அப்படின்னு பார்த்தா 1.4 மில்லியன். அதாவது 1 மில்லியன்னா 10 லட்சம் நீங்க கணக்கு போட்டுங்க. தென் ஆக்குபென்சி ஸ்டேபிளா இருக்கு, 84% இருக்கு. தென் கம்பெனியோட கேஷ் பொசிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போதைக்கு அதாவது மார்ச் 31 2025 முடிவுல 1,555 கோடி ரூபாய் இருக்கு. அடுத்து இண்டஸ்இண்ட் பேங்க் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சிஎஃப்ஓ, டெப்டி சிஇஓ எல்லாமே ரிசைன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதை தொடர்ந்து போர்ட் மெம்பர்ஸ் பேங்கை வந்து ஷார்ட் டேர்ம்ல ரன் பண்றதுக்கு ஆர்பிஐ அப்ரூவ் கொடுத்துட்டாங்க. இதற்கு மத்தியில இண்டஸ்இண்ட் பேங்கோட அடுத்த சிஇஓவை யார் வருவாங்க அப்படின்ற செய்தி அங்கிட்டு பரவிட்டு இருக்குங்க.
அதாவது இப்ப ஆக்சிஸ் பேங்க்ல டெப்டி எம்டியா இருக்கிற ராஜீவ் ஆனந்த் அவர்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ராஜீவ் ஆனந்த் அவர்களுடைய டேர்ம் வந்து ஆகஸ்ட் வாரத்துல முடியிற மாதிரி தெரியுது. ஸோ அவர் வந்து இங்க எம்டியா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, கம்பெனியோட போர்டு வந்து ஒரு 2-3 பேரை வந்து ஆர்பிஐக்கு கொடுப்பாங்க. ஆர்பிஐ வந்து சூஸ் பண்ணி இவங்க தான் சிஇஓ எம்டி அப்படின்னு சொல்லி ஆர்பிஐ தாங்க டிசைட் பண்ணுவாங்க. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்து ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ்ல ஒரு அப்டேட்டுங்க. ஹெச்சிஎல் டெக்ல எல்ஐசி டிசம்பர் குவார்டரோட முடிவில் 4.83% ஸ்டேக்கு ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த முடிஞ்ச குவார்டர் மார்ச் குவார்டர்ல ஃபர்தரா அவங்களோட ஸ்டேக்கை 5.01% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எல்ஐசி பதஞ்சலி ஃபுட்ஸ் இருக்கு இல்லையா, அதுலயும் அவங்களோட ஸ்டேக்கை பயங்கரமா கூட்டியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பதஞ்சலி ஃபுட்ஸ் அப்படின்ற நிறுவனமே ஓவர் வேல்யூடா தாங்க இருக்கு. ஸோ எல்ஐசியில நம்ம போடுற பணம் இந்த மாதிரி ஓவர் வேல்யூட் கம்பெனிஸ்க்கு போறது எனக்கே கொஞ்சம் கஷ்டமா தாங்க இருக்கு. ஏன்னா நானும் 2015 வாக்குல எல்ஐசினா என்னன்னே தெரியாம போட்டேன். அது இப்பயும் டியூ கட்டிக்கிட்டே தாங்க இருக்கும். ஸோ நம்ம இங்க பார்த்து இன்வெஸ்ட் பண்றோம். நம்ம பணம் நம்மளுக்கு தெரியாமையே ஓவர் வேல்யூட் கம்பெனிஸ்ல உள்ள போகுதுங்க. லாஸ்ட் 1 இயர்ல எல்ஐசி வந்து பதஞ்சலி ஃபுட்ஸ்ல 1.77%ல இருந்து 7.66% இவங்களோட ஸ்டேக்கை கூட்டியிருக்கிறாங்க. அடுத்து ஆட்டோ செக்டருடைய ஏப்ரல் சேல்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் மாருதி சுசுகி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓவராலா அவங்களோட சேல்ஸ் வந்து 7% ஏறி இருக்கு. ஹுண்டாய் மோட்டார்ஸோட சேல்ஸ் வந்து 5% விழுந்திருக்குங்க. தென் டாடா மோட்டார்ஸோட டொமஸ்டிக் சேல்ஸ் 7% டிக்ளைன் ஆயிருக்கு. மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்குங்க. ஓவராலா 19% ஏறி இருக்கு. எஸ்யூவிஸ் மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 28% சேல்ஸ் கூடியிருக்குங்க ஏப்ரல் 2025ல. கியா மோட்டார்ஸ் டொமஸ்டிக்ல 18% ஏறி இருக்கு. டொயாட்டா 33% அப். சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ்ங்க. ஜேஎஸ்டபிள்யூஎம்ஜி 23% ஏறி இருக்கு. ஜேஎஸ்டபிள்யூஎம்ஜியை பொறுத்த வரைக்கும் அவங்களோட எலக்ட்ரிக் வெஹிக்கிள், அதாவது வின்சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியன்ட் இருக்கு இல்லையா, அது தொடர்ந்து கண்டினியூஸா ஒரு 6 மாசத்துக்கு மேல நல்ல நம்பர்ஸ், நல்ல growth வந்து காட்டிட்டு இருக்கதா செய்திகள் வந்திருக்குது. அடுத்து 2 வீலர் செக்மெண்ட்ல எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் எடுத்துக்கோமே, டாப்ல டிவிஎஸ் தாங்க இருக்கிறாங்க. 19,736 யூனிட்ஸ் வித்திருக்காங்க ஏப்ரல் 2025ல. செகண்ட் பொசிஷன்ல ஓலா இருக்கிறாங்க 19,706. தென் தேர்டு பஜாஜ் இருக்கிறாங்க 19,000. ஃபர்ஸ்ட் ஸ்பாட்டுக்கும் செகண்ட் ஸ்பாட், தேர்ட் ஸ்பாட் இவங்க 3 பேருக்குள்ள டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 30 யூனிட்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும். தென் ஃபர்ஸ்ட்டுக்கும் தேர்டுக்கும் ஒரு 700 யூனிட்ஸ் இருக்குங்க. ரொம்ப க்ளோஸா டஃப் காம்படிஷன்ல போயிட்டு இருக்கு. தென் ஃபோர்த் பொசிஷன்ல ஏத்தர் இருக்காங்க 13,167 யூனிட்ஸ் வித்திருக்காங்க. தென் அதுக்கு அடுத்து ஹீரோ இருக்காங்க 6,123. அடுத்து ஜொமேட்டோட Q4 ஃபினான்ஷியல் 25 ரிசல்ட்ஸ் வந்திருக்குங்க. நெட் ப்ராஃபிட் 78% கீழே விழுந்திருக்கு. 39 crores தான் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச நிஃப்டி 50ல இருக்கிற டாப் 50 கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, அதுல இருக்கிறதுலே ரொம்ப கம்மியா ப்ராஃபிட் பண்ண கம்பெனி இதுவா தான் இருக்கும்னு நினைக்கிறேங்க. பட் ரெவன்யூ 64% ஏறி இருக்கு. இந்த ப்ராஃபிட் குறைஞ்சதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னா எக்ஸ்பென்சஸ் அதிகமா இருக்கு. தென் growth அப்படின்றது எக்ஸ்பெக்டடோட கம்மியா தான் இருக்கு. தென் இந்த குயிக் காமர்ஸ் செக்மெண்ட் இருக்கு இல்லையா, பிளிங்கிட், அதுல அவங்க பயங்கரமா இன்வெஸ்ட் பண்றாங்க. புதுசா ஸ்டோர்ஸ் எல்லாம் திறக்கிறாங்க. அதனால ப்ராஃபிட் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்பயுமே ஓவர் வேல்யூடு தான், நம்மளுக்கு அந்த பிசினஸும் சரி வராது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. இந்த நேரத்துல போய் உள்ள தலையை கொடுத்து மாட்டிக்க வேணாம். அடுத்து வருண் பிவரேஜஸோட Q4 ஃபினான்ஷியல் 25 ரிசல்ட்ஸ் வந்துருக்குங்க. ரெவன்யூ 29% ஏறி இருக்கு. ப்ராஃபிட் வந்து ஒரு 35% ஏறி இருக்குங்க. நல்ல ரிசல்ட்ஸ். டிவிடெண்ட் வந்து 0.5 பெர் ஷேர் கொடுக்குறாங்க. ரெக்கார்ட் டேட் வந்து May 9, 2025. ஏற்கனவே உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா தொடர்ந்து ஹோல்ட் பண்ணலாம். புதுசா உள்ள போற அளவுக்கு வேல்யூவேஷன் இப்ப இல்ல. அடுத்து உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கோட Q4 ஃபினான்ஷியல் 25 ரிசல்ட்ஸ் வந்திருக்குங்க. ப்ராஃபிட் பயங்கரமா குறைஞ்சிருக்கு. 75% ப்ராஃபிட் விழுந்திருக்குங்க. என்ன காரணம் அப்படின்னா ப்ரொவிஷன்ஸ், நிறைய ப்ரொவிஷன்ஸ் எடுத்திருக்காங்க. Q4 ஃபினான்ஷியல் 24 எடுத்து பார்த்தோம்னா ஒரு 80 கோடி ரூபாய் ப்ரொவிஷன் எடுத்திருக்காங்க. Q4 ஃபினான்ஷியல் 25ல 265 கோடி ரூபாய் ப்ரொவிஷன் எடுத்திருக்காங்க. அதனாலதாங்க ப்ராஃபிட் வந்து குறைஞ்சிருக்குது. நம்ம இதை வந்து கன்சிடர் பண்றதே கிடையாது. மைக்ரோ ஃபினான்ஸ்க்கு நம்ம வேற ஏரியாஸ் வச்சிருக்கிறோம். அடுத்து எஃப்ஐஐஸ், எஃபிஐஸ், தென் டிஐஎஸ் ரெண்டு பேருமே வந்து என்எஸ்சி லிஸ்டட் கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா. இதுல ஓனர்ஷிப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எஃபிஐஸ் எவ்வளவு பெர்சன்டேஜ் வச்சிருக்காங்க, டிஐஎஸ் எவ்வளவு பெர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டேக் வச்சிருக்காங்க என்எஸ்சி லிஸ்டட் கம்பெனிஸ்ல அப்படின்றத பொறுத்து நம்ம டிசைட் பண்ணலாம். கிட்டத்தட்ட 22 வருஷத்துக்கு அப்புறம் எஃப்ஐஐஸ், எஃபிஐஸோட பெர்சன்டேஜ் ஆஃப் ஹோல்டிங் குறைஞ்சிருக்கு. டிஐஎஸோட ஹோல்டிங்ஸ் வந்து எஃபிஐஸ் ஹோல்டிங்ஸை விட கூடி இருக்குங்க. ஸோ டிஐஎஸோட ஹோல்டிங்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மார்ச் குவார்டரோட முடிவில் 17.62% இருக்குங்க என்எஸ்சி லிஸ்டட் கம்பெனிஸ்ல. அதே மாதிரி எஃப்ஐஐஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 17.23% இருக்கு. ஸோ எஃப்ஐஐஸ்ல இருந்து டிஐஎஸ் நிறைய வாங்கியிருக்காங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எஃப்ஐஐஸோட ஹோல்டிங்ஸ் வந்து 20.71% இருந்திருக்குங்க. இதற்கு என்ன காரணம் அப்படின்னா டிஐஎஸ் லாஸ்ட் 10 இயர்ஸ்ல நிறைய ஸ்டேக்கை வந்து வாங்கியிருக்காங்க. இது ஒண்ணு. இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் நிறைய இன்வெஸ்ட் பண்றோம், மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ்ட்டு நம்ம கொடுக்குறோம். அந்த பணத்தை அவன் வாங்கிக்கிட்டு எஃப்ஐஐஸ் நம்மள்ட்ட ஷேர்ஸை தள்ளி விட்டு அவன் நல்ல ப்ராஃபிட்டை வெளில போயிட்டான். தென் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் நிறைய வந்திருக்காங்க, நிறைய ஈக்விட்டி வாங்குறாங்க.
ஸோ எஃப்ஐஐஸோட ஹோல்டிங்ஸ் குறைஞ்சிருக்கு, டிஐஎஸோட ஹோல்டிங்ஸ் வந்து ஏறி இருக்குங்க 22 வருஷத்துல இல்லாத அளவுக்கு. நம்ம 2015 சினாரியோவை கம்பேர் பண்ணோம் இல்லையா, 2015ல எஃப்ஐஐஸ் வந்து 20.71% வச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த காலத்துல அந்த நேரத்துல அதாவது 2015ல டிஐஐஸ், ஹை நெட் ஒர்த் இண்டிவிஜுவல்ஸ், தென் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு 18.47% தாங்க வச்சுட்டு இருந்திருக்கோம். அதாவது எஃப்ஐஐஸ் தனியா 20.71%, இந்த சைடு குரூப்பா சேர்ந்து ஒரு 18.47% தான் வச்சுட்டு இருந்திருக்கோம். லாஸ்ட் 10 இயர்ஸ்ல இவ்வளவு மாறி இருக்குங்க. அடுத்து டாடா ஸ்டீல்ல ஒரு அப்டேட்ங்க. கம்பெனி வந்து நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல நாங்க வந்து எங்களோட கெப்பாசிட்டியை 40 மில்லியன் டன்ல இருந்து 55 மில்லியன் டன்னா கூட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காக ஒரு 10,000 கோடி நாங்க இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பா எதற்காக அப்படின்னா ஓர்ஸ், மைன்ஸ், குவாரிஸ் இந்த செக்மெண்ட்ஸ்ல எல்லாம் இவங்க கெப்பாசிட்டியை கூட்டுவாங்க. இந்த 10,000 crore இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது இந்த மைனிங் டெக்னாலஜிஸை அப்கிரேட் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க, இந்த லாஜிஸ்டிக்ஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. இந்த கெப்பாசிட்டி அடிஷன்னால ஃப்ரெஷ்ஷா ஒரு 1200 பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு மத்தியில கம்பெனி வந்து 2 பேட்டன்ட் வந்து ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க. என்ன ஏரியாஸ் அப்படின்னா மைனிங் ரிலேட்டட் டெக்னாலஜிஸ்ல இந்த பேட்டன்ட் எல்லாம் வந்து ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க. இது டாடா ஸ்டீலுக்கு நல்ல செய்தி. அடுத்து இன்னைக்கு கேள்விகளுக்குள்ள போயிடலாங்க. ஃபர்ஸ்ட், பஜாஜ் ஃபினான்ஸ் லிமிடெடை இப்ப கன்சிடர் பண்றது நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நம்ம அந்த ரிசல்ட்ஸை டிஸ்கஸ் பண்ணப்பே சொன்னாங்க, இந்த போனஸ், ஸ்பிளிட், டிவிடெண்ட்காக இப்ப கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பெருசா அப்ரிசியேஷன் கிடைக்காது. போனஸ், ஸ்பிளிட், டிவிடெண்ட்லாம் போட்டதுக்கு அப்புறம் ஷேர் பிரைஸ் கீழே விழுவுங்க பெரும்பாலும். ஸோ இப்போ அது என்ட்ரு ஆகிற வேல்யூவேஷன்ல இல்லை. அடுத்து ஒரு நண்பர் என்ன எழுதியிருக்கிறாரு, சார் இந்த டூ வீலர் செக்மெண்ட்ல டிவிஎஸ், பஜாஜ், ஹீரோ இது மூணுல நம்ம எதுல இப்ப என்ட்ரு ஆகலாம், நல்ல வேல்யூவேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த 3 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வேல்யூவேஷன் வைஸ் ஹீரோ தான் நல்லா இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா டிவிஎஸோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்குங்க. இவிஸ்லயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம உள்ள என்ட்ரு ஆகிற சூழல்ல பிஇ ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போதைக்கு நம்ம ஹீரோவை கன்சிடர் பண்ணலாம். லாங் டேர்ம்ல வேல்யூ அன்லாக்கிங் கண்டிப்பா இருக்கும். பஜாஜ் இன்னும் கொஞ்சம் குறையணுங்க. பிஇ வந்து ஒரு 20 to 21 பக்கம் வந்தா நம்ம ட்ரை பண்ணலாம். அடுத்து டாடா மோட்டார்ஸ் ஸ்பிளிட் வரும்னு சொன்னீங்களே சார், அது எப்படி ஸ்பிளிட் ஆகும், இவி தனியா பிவி தனியா ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காருங்க. டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் தனியா போயிடும், தென் பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ், இவிஸ், தென் ஜேஎல்ஆர் இவங்கெல்லாம் ஒரு சைடு இருப்பாங்க. இப்படிதான் ஸ்பிளிட் ஆகும். அடுத்து என்ன எழுதியிருக்கிறாங்க, பிஇஸ் வந்து நம்ம லோயர் லெவல்ல வாங்குறோம், பிரைஸ் டு புக் 1.5க்கு கீழே வாங்குறோம், கடன் இல்லாத கம்பெனியா வாங்குறோம். ஆனா ஹையர் பிஇல இருக்குள்ள 30, 40 பிஇல இருக்க கம்பெனிஸ் எல்லாம் கீழே விழுந்தாலும் உடனே மேலே ஏறிடுது. ஆனா இந்த பிஇ 10, 8, நாட்கோ ஃபார்மா, டாடா மோட்டார்ஸ், தென் இண்டஸ்இண்ட் பேங்க் இதெல்லாம் கீழே விழுந்தாலும் மேலே உடனே ஏற மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. நம்ம வந்து சின்ன சின்ன ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு இப்போ என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப டிஃபென்சிவா தான் என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஒரு மாசத்துக்கு ஒரு 5,000 to 6,000 தான் என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியும். நம்ம வந்து டிஃபென்சிவா தான் ப்ளே பண்ணுவோம். தென் என்னை பொறுத்த வரைக்கும் நான் கன்சிடர் பண்றது எல்லாமே ஸ்டாக் ப்ரைஸ் எது இறங்குதோ, எதை போட்டு அடிக்கிறாங்களோ எல்லாரும் அதை தாங்க நான் கன்சிடர் பண்ணுவேன். அதுவும் நல்ல வேல்யூவேஷன்ல இருந்தால் தான் கன்சிடர் பண்ணுவேன். ஸோ ஏதோ ஒரு இஷ்யூஸ், ஏதோ ஒரு ப்ராப்ளம், ஏதோ ஒரு ஏர்னிங்ஸ்ல வந்து குறைஞ்சிருக்கலாம், இது மாதிரி இருக்கிறப்ப தாங்க ஷேர் பிரைஸ் விழும். ஸோ ஏர்னிங்ஸ் வந்து குறையுது அப்படின்னா அது உடனே பாட்டம் அவுட் ஆகி மேலே போகாதுங்க. அதுக்கெல்லாம் வந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஆகும். ஸோ இந்த 2 வருஷம் 3 வருஷம் காலகட்டத்தில் நான் வந்து ஒரு டிசரபிள் சிக்னிஃபிகண்ட் நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து வாங்கிக்கிறதுக்கு எனக்கு டைம் கிடைக்கும். அதனால தான் நான் அந்த மாதிரி ஸ்டாக்ஸை வந்து பிக் பண்ணுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் உடனே மேலே போகணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாதுங்க. விலை கம்மியாக வர்றப்ப நம்ம மண்ணை தோண்டி விதையை போடுவோம். அது பழம் பழுக்கிறதுக்கு ஒரு 7-8 வருஷம் ஆகுங்க. மரம் கொஞ்சம் மேலே போய் பூவெல்லாம் பூத்து காயெல்லாம் காய்க்கிறதுக்கு ஒரு 10 வருஷம் ஆகும். அதுக்கப்புறம் ஈல்டு வந்து உங்களுக்கு ஒரு 20-30 இயர்ஸ்க்கு கிடைக்கும். நான் வந்து அந்த ஸ்ட்ராட்டஜியை தான் ஃபாலோ பண்ணுறேன். அடுத்து எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே 2 or 3 டைம்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டோங்க. கம்பெனி நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கு. நம்ம டிஸ்கஸ் பண்ணப்ப பிரைஸ் டு புக் 0.96 இருந்தது. நான் இன்னைக்கு பார்த்தேன் 1 கிட்ட வந்துருச்சு. இப்பயும் நல்ல வேல்யூவேஷன் தான், பட் மெதுவாக தான் இது க்ரோ ஆகும். அடுத்து ஆந்திரா பேப்பரை வந்து கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பிஇ வந்து 12 கிட்ட இருக்கு, பிரைஸ் டு புக் 0.8 கிட்ட இருக்குங்க. ஆந்திரா பேப்பர்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்களோட ப்ரொமோட்டர்ஸ் 2019 அவங்களோட ஸ்டேக்கு 22% ஸ்டேக்கை வந்து வெஸ்ட் கோஸ்ட் பேப்பர் மில்ஸ் கிட்ட கொடுத்துட்டாங்க. இப்போ ஆந்திரா பேப்பர்ஸ்க்கு யார் ப்ரொமோட்டர்ஸ் அப்படின்னா வெஸ்ட் கோஸ்ட் பேப்பர்ஸ் தான் வந்து ப்ரொமோட்டர்ஸ். கம்பெனி நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு, பட் ப்ராஃபிட்ஸ் வந்து லாஸ்ட் 1.5 இயர்ஸா வந்து குறைஞ்சிட்டே இருக்கு. இந்த பேப்பர் செக்டர் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பர்சனலி ஸ்பீக்கிங் இந்த பேப்பர் செக்டரை நான் கன்சிடர் பண்றது இல்லைங்க. நம்ம வந்து ஏற்கனவே ஐடிசியை கன்சிடர் பண்றோம். ஐடிசிக்குள்ளேயே பேப்பர்ஸ், போர்ட்ஸ், பேக்கேஜிங் பிசினஸ் இருக்கு. அதனால நான் வந்து இதை பார்க்கறது இல்லை. பட் பேப்பர் செக்டரை பொறுத்த வரைக்கும் என்னோட வியூவை நான் சொல்லிடுறேனே. அட்வான்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ இந்த பிளாஸ்டிக் பேக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து ரீப்ளேஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதாவது பேக்கேஜிங்க்கு பேப்பர்ஸ் வந்து ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணும். தென் டிஷ்யூ பேப்பர்ஸோட க்ரோத் அப்படின்றது நல்லா இருக்கும்.
ஆனா எந்தெந்த செக்டார்லாம் இந்த பேப்பரோட டிமாண்ட் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த லிஸ்ட் வந்து பெருசா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் நியூஸ் பேப்பர்ஸ் எடுத்துக்கோமே. நியூஸ் பேப்பர்ஸ் வாங்குறவங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு தூரம் குறைஞ்சிருக்கு, எவ்வளவு பேர் வந்து ஆன்லைன்ல நியூஸ் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, சப்ஸ்கிரிப்ஷன் பேசிஸ்ல படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, கிண்டல்ல படிக்கிறாங்க நியூஸ் பேப்பர்ஸ். ஸோ நியூஸ் பேப்பர்ஸ் வந்து குறையுது. அடுத்து இந்த ஸ்கூல் காலேஜஸ்ல பேப்பர்ஸோட டிமாண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போமே. ஃபர்ஸ்ட் காலேஜஸ் பார்ப்போமே. காலேஜஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா பசங்க நோட்ஸ் எடுக்கிறதே குறைஞ்சிருச்சுங்க. எல்லாமே வந்து ப்ரெசன்டேஷன் கொடுங்க சார் நாங்கள் படிச்சுக்கிறோம். ஸ்டூடெண்ட்ஸை விடுங்க, ஸ்டாஃப் எடுத்துக்கங்க. என்ன எடுத்துக்கங்களேன், 2015 நான் போய் காலேஜில் சேர்ந்தப்ப நோட்ஸ் பக்கம் பக்கமாக எழுதுவேன். எழுதி நோட்ஸை வச்சுக்கிட்டு தான் நடத்துவேன். 2024-25 நான் ரிலீவ் ஆனப்ப நான் நோட்ஸ் எடுக்கிற பழக்கத்தையே விட்டுட்டேன். எல்லாமே வந்து ப்ரெசன்டேஷன். ஈவன் ப்ராப்ளமேட்டிக் சப்ஜெக்ட் கூட நிறைய ப்ரெசன்டேஷன்லாம் போட்டு நடத்தக்கூடிய ஆட்களை நான் பார்த்துருக்குறேங்க. ஸோ டிமாண்ட் அப்படின்றது காலேஜஸ்ல எப்படி குறையுது, ஒரு சில காலேஜஸ்ல ஆன்லைன்லேயே எழுதுறாங்க, டிஜிட்டலாகவே எழுதுறாங்க. ஸோ அங்கெல்லாம் வந்து பேப்பரோட டிமாண்ட் குறையும். தென் ஸ்கூல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய ரிட்டன் ஒர்க் எல்லாம் குறைஞ்சிருச்சு. அவங்களுக்கு ஆக்டிவிட்டி பேஸ்டு நிறைய வந்துருச்சுங்க. ஸோ ஸ்கூல் காலேஜஸ்லையும் டிமாண்ட் இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க. பட் முற்காலங்கள்ல இருந்ததை விட கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஸோ நியூஸ் பேப்பர்ஸ், ஸ்கூல்ஸ், காலேஜஸ் பார்த்துட்டோம். இப்போ இந்த டைரி யூசேஜ்னு எடுத்துக்கோங்க, இதுவும் பயங்கரமா குறைஞ்சிருச்சு. இப்போ வரக்கூடிய டைரிகள் எடுத்து பார்த்தீங்கன்னா இங்க இயரே இருக்காது, டேட்டும் இருக்காது, இயரும் இருக்காது. என்ன இந்த டேட்டு இயர் இல்லைன்னா என்னங்க அர்த்தம்? ஒரு வருஷம் நம்ம வந்து டேட்டு இயர்லாம் போட்டு பிரிண்ட் பண்ணிட்டோம், அதை விற்க முடியலன்னா அடுத்த வருஷம் அதை விற்க முடியாது. இப்போ இந்த டைரி பிரிண்ட் பண்றவங்க எல்லாம் எதுவுமே போடுறது இல்லை, டேட்டுன்னு போட்டு ஹைஃபன் போட்டு விட்டுறாங்க, நீங்களே வந்து ஃபில் பண்ணிக்கங்க. தென் மந்த்துக்கு அது தனியாக விட்டுறாங்க, நோட்ஸ் அப்படின்னு மாத்திட்டாங்க. ஸோ டைரி யூஸ் பண்ணக்கூடிய பழக்கமும் வந்து குறைஞ்சிட்டதுக்கான சைன் தாங்க வந்து இதெல்லாம். அடுத்து புக்ஸு, மேகசைன்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுவும் கிண்டில் எல்லாம் வந்துருச்சு, சாஃப்ட் காப்பி வந்துருச்சு. தென் டேப்ல படிக்கிறாங்க, ஃபோன்லேயே பார்த்துடுறாங்க எல்லாத்துலேயும். ஸோ அதோடைய பத்திரிகைகள்லாம் நிறையா பத்திரிகைகள் வந்து வார இதழ்கள்லாம் வாங்குறதெல்லாம் குறைஞ்சிருக்கும். ஸோ ஓவராலாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேப்பரோட டிமாண்ட் அப்படின்றது போக போக குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுதுங்க. இது வந்து என்னுடைய புரிதல். இப்போ என்னை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா நான் இன்னும் வந்து பழைய ஆளாக தான் இருக்கேன். நான் இன்னும் வந்து இங்க் பென் யூஸ் பண்ணிக்கிட்டு, இன்னமும் வந்து டைரியில் எழுதிக்கிட்டு, இன்னமும் புக்கை வந்து ஹார்ட் காப்பி வச்சு படிச்சுக்கிட்டு இந்த மாதிரி எல்லாரும் இருப்பாங்களா அப்படின்றது நமக்கு தெரியாதுங்க. இப்போ பென் எடுத்துக்கங்களேன், ஒரு இங்க் பென் தேடி வாங்குறதுங்கிறது அவ்வளோ சிரமமான காரியமா இருக்குங்க. அதாவது இங்க் பென் இருக்கு, கேட்ரிட்ஜ் பென் தான் இருக்கு. இங்க் ஃபில் பண்ணி எழுதுற மாதிரி ரொம்ப கம்மியான அளவில் தான் இருக்கு. பசங்க உடனே வாங்கணும், உள்ள இன்சர்ட் பண்ணணும், கேட்ரிட்ஜை தூக்கி போட்டு அடுத்தது அதை கழட்டி இங்க பொறுமையா ஊத்துற அளவுக்கு இன்னைக்கு பொறுமை நிறைய பேர்ட்டு இல்லைங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய இளம் தலைமுறைகள்கிட்ட இந்த ஏடிஹெச்டி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த ப்ராப்ளம் வந்து நிறைய இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் பொறுமை இல்லை. பேரண்ட்ஸ் நம்மளுக்கு பொறுமை இருந்தா தானேங்க பசங்களுக்கு பொறுமை இருக்கும். பேரண்ட்ஸும் ஒரு அவசர கோலத்துல அவசர அவசரமா எல்லா வேலையும் பண்ணி பசங்களுக்கும் அந்த பொறுமையை வந்து இல்லாம போயிட்ட மாதிரி நான் பர்சனலா ஃபீல் பண்றேன். நம்ம டாபிக் உள்ள போயிருவோமே. பேப்பர் செக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த மாதிரி சந்தேகங்கள்லாம் நிறைய இருக்குங்க. ஸோ பார்க்குற நீங்களும் வந்து உங்களுக்கு பேப்பர் செக்டார் எப்படி க்ரோ ஆகும், உங்களுக்கு என்னென்ன மாதிரியான சந்தேகங்கள்லாம் வருது அதெல்லாம் சொல்லி கீழே எழுதுங்க. நானும் உங்கள்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இதெல்லாம் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். தென் சாட்டர்டே, சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே வரைக்கும் நான் திருச்சியிலேருந்து வெளியில் எங்களோட சொந்த ஊருக்கு போகிறோங்க. அதனால அப்டேட்ஸ் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் தேர்ஸ்டே தாங்க பார்க்க முடியும். இதற்கு மத்தியில் இந்த 5 நாளில் இந்த வேல்யூவேஷன் மெட்ரிக்ஸ் படி இன்னும் வாங்குறதுல நிறைய சந்தேகங்கள் கேட்குறாங்க. அதை பற்றி சனிக்கிழமை நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். தென் சண்டே வந்து நம்ம கொஸ்டின்ஸ் எல்லாம் நிறைய கேட்டிருந்தாங்க, அந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் எல்லாம் சண்டே டிஸ்கஸ் பண்ணுவாங்க. தென் மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டேல ஒரு 4 டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் இருக்கு, அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். குறிப்பா தமிழ்நாடு மெர்கடைல் பேங்கோட ப்ரொமோட்டர்ஸ் என்னதான் சார் ப்ரொமோட்டர்ஸ் மத்தியில இஷ்யூ அப்படின்னு சொல்லி அந்த கேள்விகள் இருக்கு, அதை ஒரு நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். தென் இன்னொரு நாள் வந்து கோல்டை பத்தி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். போன வாரம் வந்து கோல்டை பத்தி ஒரு ஆர்டிகல் வந்திருந்தது. தென் அதை பத்தி இன்னும் ஃபர்தரா இந்த ரிச்சஸ்ட் மேன் இன் த பேபிலோன் அப்படின்ற புக்ல ஒரு சில முக்கியமான குறிப்புகள்லாம் இருக்கு, அதெல்லாம் ஒன்னா சேர்த்து கோல்டை பத்தி ஒரு நாள் டிஸ்கஸ் பண்ணுவோம். தென் இன்னொரு நாள் வந்து 2 விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஒன்று வந்து எஃப்எம்சிஜி. எஃப்எம்சிஜியை பொறுத்த வரைக்கும் டிஃபென்சிவான பிளேயர்ஸ், பட் இப்போ எஃப்எம்சிஜி ஃபாஸ்ட் மூவிங் வந்து உண்மையிலே எஃப்எம்சிஜி ஸ்டாக் ஃபாஸ்டா மூவ் ஆகுதா அப்படின்றத பத்தி ஒரு ஆர்டிகல் வந்துருந்தது, அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். அதோட சேர்த்து ஹெல்த் இன்சூரன்ஸ் எப்படி வந்து நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கிறது அப்படின்றத பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இதற்கு மத்தியில முக்கியமான அப்டேட்ஸ் வந்து லேர்ன் டு என் சேனல்ல நான் வந்து போடுறேன். நீங்க அதுல இருந்து அப்டேட்ஸ் எடுத்துக்கலாம். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேங்க. எல்லாருக்கும் நன்றி.